நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தோசை மேகி எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பீன்ஸ் ஒரே ஒரு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு நான் ஒரே ஒரு மேகி பேக்கெட் வாங்கினேன்னா அதனால் எனக்கு ஒன்றே மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை கட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது பீன்ஸ் தனியாக கட் பண்ணி, ஆனியன் தனியாக கட் பண்ணி, கருவேப்பிலை தனியாக உருகி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சமைக்கிறதுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் அடுப்பு பார்த்து வச்சு மேகி செய்ய ஆரம்பிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அதுக்கு நம்ம வடைச்சட்டி எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதில் எண்ணெயை எடுத்து ஊற்றி சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சிம்மில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு உளுந்த பருப்புலாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு கடுகு வேணுன்னா போடுங்க, எல்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கடுகும் உளுந்த பருப்பும் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம வெங்காயம், இதெல்லாம் கருவேப்பிலை வெங்காயம் அப்படியே போட்டு தாளிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமேட்டு வெந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வெங்காயம்லாம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனோடனே நம்ம தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமேட்டு தான் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மேகி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் எல்லாம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ் கூட வெந்துருச்சு. வாங்க நம்ம தண்ணி கொஞ்சம் எடுத்து ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு மேகி பேக்கெட் தான் சரி, அதனால் அரை சொம்பு மட்டும் தான் தண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஊற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்தமாரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேகி எடுத்து போடணும். நல்லா தண்ணி கொதிக்க வருது. நம்ம இப்போ மேகி எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு தான் நம்ம இதை நல்லா இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மேகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மசாலா போட்டு நம்ம கிளறி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் போட்டேன். இனிமேல் தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ்